விஜய்க்கு கை கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ 2 சீட்டுகள் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை முழுநிறை செய்வதற்காக எங்களிடம் ஆதரவு கோரினார்கள். நாங்கள் முறைப்படி கட்சி கமிட்டியில் விவாதித்து ஆதரவு தருவதென்று முடிவெடுத்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சியுடன் தாவேகா பேச்சுவார்த்தை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கேட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எங்களுக்கு கடிதம் அனுப்பினார். அவர்களுடைய நிர்வாகிகள் நேரடியாக வந்து பேசினார்கள். 2 கட்சிகளோடும் பேசினார்கள். கடிதம் மூலமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் ஆதரவு தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் ஆர்ப்பாட்ட கூட்டம். தமிழ்நாடு முழுவதும் தாவேகா தொண்டர்கள் போராட்டம். காங்கிரஸ் 5 தொகுதி கொடுத்துட்டாங்க. 113 தொகுதி போயிருக்கு. இன்னும் 5 தொகுதி தான் வேணும். ஆனா இவங்க பதிவு பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? இதே மாதிரி கலைஞர் ஒரு தடவை கம்மியா இருந்தப்போ கலைஞர் வந்து பதிவு பண்ணாங்க அந்த கவர்மெண்ட், அந்த கவர்னர். ஆனா விஜய் சாருக்கு அநியாயம் கொடுக்குறாங்க. அதிமுக எம்பி CV சண்முகம் ராஜினாமா. அதிமுக திமுக கூட்டணி வைத்தால் தாவேகா 108 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதாக கூறிய தாவேகா தலைவர் விஜய், அதிமுக 118 பெரும்பான்மையான இடங்களை ஆளுநரிடம் நிரூபிப்பார் என கூறிய அதிமுக முக்கிய புள்ளி. ஜோசப் விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆறுவாரா அப்படிங்கிற கேள்வி பரபரப்பா இந்த 3 நாளா ஓடிட்டு இருக்கு. சோ மே 4ஆம் தேதி பிரேக்கிங் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சப்ப இன்னைக்கு மே 8 ஆச்சு. இன்னி வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லா மக்களும் கதறிட்டு இருக்கீங்கிறது எங்க காது வரைக்கும் இல்ல, அது போராட்டம் வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கோம் நியூஸ் சேனல்ஸ்ல. சோ என்ன இன்னைக்கு முக்கியமா நடந்திருக்கு இந்த 24 மணி நேரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் சந்தோஷமான செய்தி என்னன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாருவா அப்படிங்கிற செய்தி தான். ஏன்னா சிபிஐ CPM 2 கட்சியுமே அவங்க வந்து ஆதரவு அளிக்கிறோம் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. சோ ஏற்கனவே 108 ஒன்னு ரிசைன் பண்ணிட்டால் 107. சோ 107 பிளஸ் காங்கிரஸோட 5 சீட் வந்தாச்சு 112. சோ இதுல சிபிஐயும் சிபிஎம்மும் 2 சீட் வச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும். சோ இவங்க 2 சீட் பண்ணாங்கன்னா 4 சீட். சோ மொத்தமா 112ல இருந்து 4 சீட் 106 சீட்டா மாறியாச்சு. சோ இன்னும் 2 சீட் தான்ப்பா வேணும் அப்படிங்கிற நிலைமையில விசிகே நெக்ஸ்ட் பேக்கப்க்கு வர போறாங்க அப்படிங்கிற செய்திகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ எல்லாரும் காலையில இருந்து போராட்டம் பண்ணவங்க இப்ப வெற்றி கொண்டாட்டத்துல இருக்காங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்னும் குரலை கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நிறைய இடத்துல பதிவுகள்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதுக்கெல்லாம் நடுவுல போராட்டம் யார் ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். சோ காங்கிரஸ் வந்து கண்டனம் ஆர்ப்பாட்டம் நாங்க நடத்துவோம், ஏன்னா கவர்னர் அவர்கள் ஒத்துக்கல முதலமைச்சரா விஜய் ஏத்துக்க, இத்தனைக்கும் பெரும்பான்மை நாங்க நிரூபிக்கலனாலும் எங்களோட தான் மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் வாங்கியிருக்கு, சோ அதுக்காகவாது கவர்னர் வந்து அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நிறைய பேர் இதுக்காக ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க விஜய் அவர்களுக்கு சார்பா. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே கர்நாடகால இப்படி ஒரு இஷ்யூ நடந்தது. அப்போ வந்து கவர்னர் அங்க இருந்த கவர்னர் ஒத்துக்கிட்டாரு. சோ அதனால அந்த மெஜாரிட்டி மூலியமா ஆட்சி அமைச்சாங்க கர்நாடகால. சோ இப்போ ஏன் பண்ண முடியல, இப்போ ஏன் கவர்னர் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நடுவுல இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல கவர்னர் அவரை சந்திக்க போகிறார் விஜய் அவர்கள். அதுவும் மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் மட்டும் வச்சுக்கிறது மட்டும் இல்லாம பெரும்பான்மையை நிரூபிக்கிற சீட்டுமே அவர் கையில இருக்கும். சோ விசிகே மட்டும் இன்னும் 2 சீட் கொடுத்துட்டாங்கன்னா அவர் மெஜாரிட்டி 118 அப்படிங்கிற மேஜிக்கல் நம்பரை ரீச் பண்ணிடுவாரு. சோ அதோட போய் இந்தாங்கப்பா எல்லா சீட்டும் கட்டோட வச்சாச்சு. சோ கூட்டணியோட இந்த டைம் 2026 முதலமைச்சரா நான் பதவி பிரமாணமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஃபார்மாலிட்டியுமே பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் அவர்களும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான நேரத்துல நேத்து இரவு அதிமுகவினர் பாண்டிச்சேரியில ஒரு மீட்டிங் நடந்தது. சோ அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமோ இல்ல அது முடிக்கிறதுக்கு முன்னாடியோ நிறைய பேர் வந்து 118 பெரும்பான்மை சீட்டை வந்து எடப்பாடியார் காமிப்பாரு. சோ அது மூலமா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற பல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்ததா சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக திமுக கூட்டணி வரும், சோ அதனால எடப்பாடியார் சிஎம் ஆயிருவாரு அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. சோ பட் என்ன இருந்தாலும் அதெல்லாமே அபிஷியல் ஸ்டேட்மெண்டா வரல. அது மட்டும் இல்லாம புதுச்சேரியில இருந்தவங்க எல்லாமே இப்ப சென்னைக்கும் வந்தாச்சு. இது கூடவே ஸ்டாலின் அவர்கள் அவரோட எம்எல்ஏஸா ஜெயிச்சவங்க எல்லாருமே சென்னையிலே இருங்கப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இன்னும் சற்று நேரத்துல
தாவேகா, திமுக, அதிமுக இவங்க எல்லாரோட முக்கியமான விஷயத்தையும் ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரஸ் மீட்ஸ் மூலமா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கூடவே அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி CV சண்முகம் அவர்களை ரிசைனும் பண்ணிட்டாரு எம்பி சீட்டா அப்படிங்கிற விஷயமும் கேள்விப்பட்டோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் எந்தவித இதுவுமே இல்லாம, தட் மீன்ஸ் தலைவரோட எடப்பாடி அவர்களோட பேச்சுவார்த்தை இல்லாம டைரக்டா டிவிக்கியோட கான்டாக்ட் வச்சிருந்தாரு. ஸோ டைரக்டா செங்கோட்டையன் அவரோட பேசினாரு. ஸோ இந்த 15 எம்எல்ஏவை அதிமுக இருந்து கடத்திட்டு போய் தாவேகாக்கு அவர் அனுப்ப பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி சில சர்ச்சைகள் வந்தனால அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சாங்களா இல்ல அவரே ரிசைன் பண்ணாரா அப்படிங்கிற விஷயங்களும் இந்த நேரத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக திமுக கூட்டணி வச்சா தாவேகா என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டா விஜய் அவர்கள் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. 108 பேருமே நாங்க ரிசைன் பண்ணிடுவோம் எம்எல்ஏ சீட்ல இருந்து. சோ வந்து சட்டமன்றத்தையே கலைச்சிருவோம், ரீ எலெக்ஷன் வச்சு கூட மக்கள் யாரை தேர்வு செய்யறாங்களோ அது நீதியா இருக்கட்டும் நியாயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ இப்போ அதுக்கான அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அப்படி அதிமுக திமுக கூட்டணி வராதுங்கிறது 80% இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா தாவேகா லீடிங்ல இருக்கு கூட்டணியிலுமே சரி. சோ அதனால இந்த விஷயமே விஜய் அவர்கள் பதிவிட்டு இருந்தாரு. சோ இந்த மாதிரியான நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா அதிமுகவும் சைலண்டாக இருக்கிறது, திமுகவும் சைலண்டா இருக்கு. திமுக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, தாவேகா எந்த விதத்திலையும் ஆட்சிக்கு வரதை நாங்க தடுக்க மாட்டோம். எங்களோட கூட்டணி கட்சியில இருக்கவங்க தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க போய்க்கலாம். இதை நாங்க யாருக்கும் தடுக்க மாட்டோம். எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்ல. சோ 6 மாசம் பார்ப்போம் விஜய் அவர்கள் ஆட்சி செய்யறதா, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நாங்க முடிவு செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இதற்கெல்லாம் நடுவுல போராட்டமும் நடத்தினாங்க தாவேகாவினர். அதுவும் விஜய் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு விஜய் அவர்களை சிஎம் ஆக விடுங்க, ஏன் சிஎம் ஆக விட மாட்டேங்கிறீங்க, வெளியூர்ல இருந்து மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்தெல்லாம் ஓட்டு போட்டுட்டு போனோம், எங்க தலைவருக்காக தான் ஓட்டு போட்டுட்டு போனோம், அப்படி இருக்கவரை நீங்க இது தலைவராவோ இல்ல முதலமைச்சராவோ ஏன் ஆக விடாம தடுக்கிறீங்க, யாரோட சதி யாரோட சூழ்ச்சி, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் மட்டும் வைக்காம போராட்டமே நடத்தினாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அடிதடி இல்லாம போலீஸ் அவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் இட்டுட்டு போகணும்னு புசியானு சொன்ன மாதிரி கூட்டிட்டு போய் எப்படி பாதுகாப்பா அவங்க வீட்டுல விட முடியும் அப்படிங்கிறது. இந்த போராட்டத்துல இளைஞர்கள் மட்டும் இல்ல, நிறைய முதியவர்கள், அதுக்கப்புறம் லேடிஸ் இவங்களுமே போராட்டம் செஞ்சாங்க. விஜய் அவர்கள சிஎம் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. சோ இந்த போராட்டம் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இரவு 10 மணிக்குள்ள ஒரு முடிவு கிடைச்சிரும்னே நம்புறோம். ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னும் 2 சீட்டு தான் தேவை. சோ எல்லாருமே விசிகே, சிபிஐ, சிபிஎம் இவ்வளவு பெரிய கட்சியா அப்படின்னு நிறைய பேர் உதாசீனம் படுத்திருக்கலாம். பட் இன்னைக்கு அந்த கட்சி தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற முடிவு பண்ற பொசிஷனுக்கே வந்திருக்காங்க. சோ இந்த கட்சிகள் எடுக்கிற முடிவுனாலதான் இன்னைக்கு முதலமைச்சர் சேர்ல யாரு ராஜாவா, தமிழ்நாட்டுக்கு ராஜாவா உட்கார போறாங்கிறது தெரிய போகுது. சோ விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறது 90% தெரிஞ்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் மேலும் இத பத்தின கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. சோ அவர் கூட தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம். சோ இப்போ இருக்கிற நிலவரத்துல தாவேகாவோட சிபிஐயும் சேர்ந்திருக்கு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சினாரியோ கேக்குறீங்க. ஆக்சுவலா சிபிஐ சேர்ந்ததுங்கிறது ஒரு பலமா இருந்தாலும் அவருக்கு இன்னும் போதுமான நம்பர்கள் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. கவர்னர் 118 பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா. ஆக்சுவலா என்னன்னா ஃப்ளோர்ல 117 இருந்தாலே போதும் அவருக்கு. ஓகே. ஏன்னா நார்மலா 234 தொகுதிகள்ல எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டா அதுல மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு 118 வேணும். பட் இப்போ விஜய் 2 தொகுதியில நின்றுக்கிறதுனால ஃப்ளோர்ல அவர் 2 நபரா உட்கார மாட்டார், 2 எம்எல்ஏவா அவர் உட்கார முடியாது, ஒரே சேர்ல தான் அவர் உட்கார முடியும். கண்டிப்பா. அந்த நிலையில 117 இருந்தா அவருக்கு போதும். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து 117 எட்ட முடியல அப்படிங்கும் போது கூட இப்ப விஜய் தரப்புல நாங்க தனிப்பட்ட முறையில நாங்க தான் பெரும் கட்சியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்கல அப்படிங்கறது கவர்னர் தரப்பு வாதமா இருக்குது. அப்படி ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தாருன்னா கவர்னர் அவரை முதலமைச்சராக பதவியேற்க அழைத்திருப்பார் அப்படிங்கறது உண்மை. இவர் எனக்கு பெரும்பான்மை இருக்குங்கிற ஒரு வேர்டு அங்க யூஸ் பண்ணிட்டு பெரும்பான்மையை காட்டல அப்படிங்கிறது இப்ப கரண்ட் சினாரியோ போயிட்டு இருக்கு. இதுல ஏடிஎம்கே டிஎம்கே 2 அலைன்ஸ் போட்டு அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸும் நேற்று இருந்து போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு நிலையா இருக்கு தமிழ்நாட்டுல. ஓகே சார், பட் தாவேகாவினர் என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் தான் எங்களை அழைக்கல, நாங்க 2 டைம் கவர்னரை போய் பார்த்துட்டோம், ஆனா அவர் தான் எங்களை அழைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க?
இல்ல கவர்னர் தெளிவா நேற்று சாயந்தரமே சொல்லிட்டாரு, நான் தான் தனிப்பெரும் கட்சின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அழைப்பு விடுத்திருப்பேன். ஆனா அவங்க வந்து நாங்க தான் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய கட்சின்னு அந்த அதாவது அந்த வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண லெட்டர் கொடுத்த கவர்னர் கொடுத்த லெட்டர்ல அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தான் இப்ப வந்து பிரச்சனையா நிக்குது. அந்த லெட்டர் திருப்பி வாங்கிட்டு புது லெட்டர் கொடுத்தாங்கனால கவர்னர் அதை ரீகன்சிடர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை வந்து டிவிக்கு எப்படி ஹேண்டில் பண்ணதுங்கிறது அதுவும் தப்பா போயிட்டு இருக்கு. அதான் பிரச்சனை இப்போ. ஓகே சார், இப்ப பெரும்பான்மை நிரூபிக்கலனாலும் மெஜாரிட்டி இவங்க இப்ப சீட்ஸ் வாங்கியிருக்கு. சோ அதனால கவர்னரே கூப்பிட்டு இவங்களை முதலமைச்சர் பதவி ஏற்க வைக்கலாம். இதே மாதிரி ஏற்கனவே சினாரியோ கர்நாடகால எல்லாம் நடந்திருக்கு. ஏன் கவர்னர் இது பண்ணல, இது கவர்னரோட சூழ்ச்சியா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இல்ல அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவர் வந்து நான் தான் தனிப்பெரும் கட்சின்னு சொல்லியிருந்தாருன்னா கவர்னர் கூப்பிட்டுருப்பாரு. இவர் அப்படி சொல்லாம என்னால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா சொல்லிட்டு இப்போ அசம்பிளில 170 இருந்தே இவருக்கு போதும். ஆனால் நார்மலா இருக்கும்போது 118 வேணும். அந்த 118 காட்டி இருந்தாருன்னா கவர்னர் கூப்பிட்டுருப்பாரு. இல்லைன்னா அந்த லெட்டரையாவது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டைம் கவர்னரை பார்த்து தனிப்பெரும் கட்சியா நான் இருக்கேன், அதனால என்னை கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் கூப்பிட்டுருவாரு. பட் அதே வந்து டிவிக்கு பண்ணல. இது டிவிக்கோட மிஸ்டேக் இப்போ. ஓகே சார், இப்போ விசிகேவும் சிபிஎம்மும் சேர்ந்தா தாவேக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாங்க. பட் இந்த ரெண்டு கட்சியும் வருவாங்களா துணை நிக்க? அதாவது விசிகே வந்து இது வந்து எப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் பத்தி ரொம்ப கேவலமா ரொம்ப மட்டமா பேசிட்டாரு திருமாவளவன். RSS ஓட குழந்தை, பிஜேபியோட பி டீமா தான் விஜய் வந்து திமுக ஒழிக்கிறதுக்கும் இல்ல தமிழ்நாட்டுல பாஜகவை வரவிடாம தடுக்கிறதுக்கும் அதை நிறுத்துறதுக்காக விஜய் வந்து பிஜேபியோட பி டீமா செயல்படுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளில விஜய்க்கு எதிராக திருமாவளவன் வச்சுட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் எந்த முகத்தையும் எடுத்துட்டு போய் இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுற நேரத்துல ஹெல்ப் பண்ணாம அவர் ஒரு சூழ்நிலையில் பெரிய ஆளா வளர்ந்த பின்னாடி அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணு சொல்றது ஒரு அசிங்கம் தானே. ஒரு நிலைதானே இருக்கு சார். ஆனா இந்த சினாரியோ இல்ல அவர் முதல்ல கூட்டணிக்கு கூப்பிட்டு இருந்தப்பே போயிருந்தா திருமாவளவன் அது வந்து ஒரு நாகரிகமான விஷயமா இருந்திருக்கு. பட் அவர் ஜெயிக்க மாட்டாரு, அவர் அது என்ன தற்கூரி அணில் கொஞ்சம் இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் மாநிலம் முழுவதும் இருந்த நேரத்துல அவருக்கு கை கொடுக்காம அவர் பெரிய அளவுல வெற்றி பெற்று வந்துட்டாரு அப்படிங்கறதுனால போய் அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணினார்னா இது திருமாவளவனுக்கு அசிங்கம். ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க மதசார்பற்ற கூட்டணியை இந்தி கூட்டணி உருவாக்குறதுல நானும் பெரிய அளவு பங்கெடுத்திருக்கிறேன், அதனால அந்த கூட்டணி உடையறத நான் வந்து பாத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கறத திருமாவளவன் சொல்லிட்டு அவர் சொன்ன பின்னாடியே இப்ப அந்த கூட்டணி உடைஞ்சிருச்சு. இந்தியாவில வந்து இந்தி கூட்டணி இல்லைங்களா போயிருக்கு. இதெல்லாமே திருமாவளவனுக்கு பெரிய தோல்விகள் தான். இந்த தோல்வி முகத்தோட விஜய் கட்ட எப்படி போறதுங்கிற ஒரு தயக்கம் அவர்கிட்ட இருக்கலாம். அது இருக்கணுங்கிறதுதான் வந்து நம்ம இயற்கை நீதி. அது இல்லைன்னா அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஓகே சார், இப்ப இன்னொரு பக்கம் அதிமுக திமுக கூட்டணி வரும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. சோ அதை எப்படி பாக்குறீங்க? இது நடக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது அதிமுக திமுக கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. நான் என்ன சொல்றேன்னா அந்த ரெண்டு கட்சி ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல விஜய் வந்து நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா விஜய் பாலிடிக்ஸ்ல பெரிய அளவுல வளருவது திமுகவுக்கு மிகப்பெரிய அதாவது எதிரான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்தது உதயநிதியை வந்து முதலமைச்சராக இருக்கணும், அந்த திமுகவோட தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் கடந்த 2-3 ஆண்டுகளாக அந்த கட்சி தீவிரமா செயல்பட்டு வரும்போது விஜயை எதிர்க்கும் துணிச்சல் உதயநிதிக்கு இல்லை. அல்லது விஜயை பேஸ் பண்ற துணிச்சல் கூட இல்லை. எதிர்கட்சி தலைவராக கூட உதயநிதி சட்டமன்றத்துக்கு போக முடியாத நிலைதான் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ண மாதிரி அவரோட அப்பா அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோத்துட்டாரு. பெரிய பெரிய தலைவர்கள் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாமே தோத்துட்டாங்க. உதயநிதி வந்து சட்டமன்றத்தையே பேஸ் பண்ண முடியாது, எதிர்கட்சி தலைவராக அவர் போவாரு அப்படிங்கறது சந்தேகமா இருக்கு. ஓகே சார். விஜய் வளர்றத திமுக ஒரு நாளும் விரும்பாது. இது வந்து ஒரு பொசிஷன். இன்னொரு பொசிஷன் என்னன்னா விஜய் பதவியேற்க வச்சு முதலமைச்சர் ஆக்கிட்டா அவர் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துக்கிறதுல வந்து கவர்ச்சிகரமான திட்டங்கள், அந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு பொருளாதார ரீதி எந்த விதமான ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை. அப்படிங்கும் போது மக்கள் மத்தியில அவர்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்புகள் மங்கும் போது அவரோட செல்வாக்கை குறைக்க முடியும். அது இல்லாம ஏற்கனவே வந்து மூத்த அரசியல் தலைவர்களே பல நேரங்களில் மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குறாங்க. கண்டதெல்லாம் போய் மேடையில பேசி அசிங்கப்பட்டதை போல விஜய் கட்சி எம்எல்ஏக்கள் ஒரு சில அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா இதையெல்லாம் யூஸ் பண்ணி அவரையே பதவியிலிருந்து விரட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் திமுகவுக்கு இருக்கு. திமுக வந்து ஒரு இருதலை கொள்கையா இருக்கு. அதாவது சப்போர்ட் பண்றதா வேண்டாமா அப்படிங்கிறது அது அவங்களோட மறைமுகமான பாலிடிக்ஸ். அதுதான் இப்போ.
ஓகே சார், பட் நேத்து வந்து பாண்டிச்சேரியில மீட்டிங் நடந்தது அதிமுக நிர்வாகிகள் எல்லாரும் வச்சு. சோ அதிமுகல இருந்து எடப்பாடியார் சொன்னாரு நல்லாட்சி வரும், சோ யாரும் பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம அதிமுக கூட இருக்கவங்க 118 சீட்டு பெரும்பான்மை நிரூபிச்சு அதிமுக வந்து இடத்த பிடிக்கும், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது விஜய் தன்னால அந்த அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஆளுநருக்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, 10ஆம் தேதியோட நம்ம சட்டமன்றம் காலாவதி ஆயிரும். பழைய சட்டமன்றம், இப்ப இருக்கிற சட்டமன்றம் 10ஆம் தேதியோட காலாவதி ஆயிரும். 11ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கணும். அதுக்குள்ள இவர்கள் எல்லாருமே பதவி ஏற்றுக்கணுங்கிற ஒரு தேவை இருக்கு. அப்படி ஒரு எதுவுமே நடக்கலினால் கூட எலெக்ஷன் கமிஷன் வந்து இவங்க எல்லாம் நாங்க தமிழ்நாட்டுல எம்எல்ஏ அந்த எலெக்ஷன்ல தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கெசட்ல போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காவே சட்டமன்றத்துக்கு ஒரு கொஞ்சமாவது ஒரு உயிர் இருக்கும். அந்த நேரத்திலயும் அமைச்சர்கள் பதவி ஏற்கல அப்படிங்கிற ஒரு நிலை உருவாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரசிடென்ட் ரூல், அதாவது குடியரசுத் தலைவரோட ஆட்சி தமிழ்நாட்டுல அமலுக்கு வந்துடும். அது வந்த பின்னாடி கூட 2 நாளா 3 நாள் 1 மாசம் 6 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள கூட இவரு யாராவது ஒருத்தர் என்னால் பெரும்பான்மையை நிரூபிக்கும், அதாவது அறுதி பெரும்பான்மைங்கிற வேர்டு யூஸ் பண்ணாம நான் தனிப்பெரும் கட்சியா இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்ல என்னால மெஜாரிட்டி நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் ஒருத்தர் லெட்டர் கொடுத்தாங்கன்னா கவர்னர் அதை கன்சிடர் பண்ணுவாரு. அப்போ ஏடிஎம்கே முதலமைச்சராக இருந்தால் கூட திமுக எம்எல்ஏக்கு கூட ஆதரவு தெரிவிக்கலாம். ஏன்னா திமுகவோட ஒரே நோக்கம் விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் கூட ஆதரவு அளிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், இப்ப அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா தாவேக்கால இருக்க 108 பேரும் ரிசைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ அது நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல நடந்தா இப்படி ரிசைன் பண்ணிடுவாரா, ஆட்சியை கலைச்சிருவாரா? இல்ல இது வந்து விஜய் வந்து தவறுகளாக செய்வார். அவர் முதலமைச்சராகவே வந்தால் தவறுதான் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப என்னன்னா 108 பேருமே ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அதனால எதுவுமே ஆக போறது. திருப்பி எலெக்ஷன் வரும்போது அவங்க மறுபடியும் விஜய் கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாருமே செலக்ட் ஆனால் அது 108 தான் வருவாங்க. மறுபடியும் 108 பேர் ரிசைன் பண்ணிட்டு அதுக்காக 125 தொகுதியில் எலெக்ஷன் நடத்தி 125 பேர் தேர்ந்தெடுக்க முடியும் கிடையாது. திருப்பி 108 பேர் தான் வருவாங்க. அப்ப என்ன பண்ண முடியாது வச்சுட்டு விஜய் இது ரிசைன் பண்றதுன்னு சொல்றது தப்பு. நான் சட்டமன்றத்துல போய் போராடி அவங்களை விரட்டி அடிச்சுட்டு திருப்பி முதலமைச்சர் பதவியை நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு விஜய் சொன்னார்னா அதுதான் சரியான வாதமாக இருக்க முடியும். அதுதான் சரியான இலக்காக இருக்க முடியும். ரெண்டையுமே அவர் மிஸ் பண்றாருங்கிறது அவரோட அறியாமையை தான் காட்டுது. இந்த அறியாமையை வச்சுதான் நான் என்ன சொல்றேன்னா, அவரால் முதலமைச்சராக ஆனாலும் அதை அந்த அரசை வழிநடத்தி செல்லும் அளவுக்கு அவருக்கு போதிய பக்குவமும் அந்த விழிப்புணர்வும் இல்லை அப்படிங்கிறது நான் என்னோட கருத்து இருக்கு. ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆனாலும் அந்த பக்குவம் இல்லைன்னு சொல்றீங்க. பட் 5 ஆண்டு காலம் அவர் தான் முதலமைச்சரா இருக்கணும் இப்ப அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டா. சோ அது எப்படி நடக்குங்கிறீங்க? இல்ல என்ன மாதிரி மாற்றம் திரும்ப வருமா, இல்ல ரீஎலெக்ஷன் வருமா, இல்ல சட்டமன்றமே கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல 5 ஆண்டு காலம் முதலமைச்சரா அவர் இருக்கணும்னா கண்டிப்பா சாலிடான ஒரு கூட்டுறவு வேணும். இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். நம்ம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோம் அப்படின்னா நம்ம 10,000 ரூபாய் அங்க பட்ஜெட் அப்படின்னா நம்ம அடிஷனல் ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கையில் வச்சுட்டு போகணும். வெறும் 10,000 ரூபாய் கொண்டு போய் அங்க எதிர்பாராத செலவினங்கள் ஏதாவது வந்துருச்சுன்னா அப்ப வெறும் 10,000 ரூபாய் மட்டும் வச்சுட்டு இருந்தா அந்த பணம் பத்தாம போகும். அதே மாதிரிதான் சட்டமன்றத்துல 118 உறுப்பினர்கள் மெஜாரிட்டி போதும் என்றால் கூட ஒரு 130 பேர் இருந்தா சேஃபான கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு போகும். பட் இந்த 118 இல்லாம அதுக்கே ஒரு 6 பேர் 7 பேர் வெளியில இருந்து கூப்பிட்டு வச்சுட்டு இருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு நேரத்துல ஒருத்தரும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது விஜய்னால கவர்மெண்ட் கொண்டு போறது ஏற்கனவே விஜய்க்கு வந்து கவர்மெண்ட் கொண்டு வர அளவுக்கு முதிர்ச்சி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது அந்த ஷார்டேஜ் வந்துச்சுன்னா திருப்பி ஷார்டேஜ் வந்துன்னா இப்ப அறுதி பெரும்பான்மையோட ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாலும் அடுத்த 6 மாசத்துக்கு யாரும் கான்பிடன்ஸ் மோஷனோ அல்லது நோ கான்பிடன்ஸ் மோஷனோ கொண்டு வர முடியாது. பட் 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் தொடர்வாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதுக்கு வந்து வலுவான ஆதரவு தேவை அவருக்கு. இதை தாண்டி அவரோட எம்எல்ஏக்கள் எப்படி செயல்பட போறாங்க, அவங்க முறையா செயல்பட போறாங்களா, இல்ல அவங்க ஏதாவது காமெடி பண்ணி பொதுமக்கள் கிட்ட கெட்ட பெயரை வாங்க. ஏற்கனவே ஒரு விஜய் கட்சி நிர்வாகி வந்து ஒரு பொண்ணு கிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணினாங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது விஜய் கட்சி பொதுமக்கள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்படும். இதெல்லாம் ஃபியூச்சர்ல என்ன ஆகுங்கிறது பொறுத்து தான் நம்ம பார்க்க வேண்டும். ஓகே சார், இப்ப என்ன அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து நிறைய பேர் தாவேக்காக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் நடுவுல நிறைய பேர் கேட்டிருந்தோம். சோ அது உண்மையா நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் போவாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் போறதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் கூட எழலாம். ஏன்னா
அதிமுக போனாலும் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. சோ அந்த 2/3 மொத்த எம்எல்ஏக்கள்ல 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்கன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் அதுக்கு கம்மியா போனா அந்த எம்எல்ஏக்களோட பதவிக்கும் ஒரு ஆபத்து இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணுங்க. அது இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு கட்டத்துல விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துடலாம், அடுத்த 6 மாசம் என்ன பண்றாங்க பார்க்கலாம், அப்புறம் அதை பொறுத்து என்ன முடிவு எடுக்குதுங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி விட்டாலும் விட்டுருவார் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல அப்படி விடலைன்னா திருப்பி அதிமுக தான் முதலமைச்சர் பதவிக்கு வர வேண்டும், அந்த நிலையை தான் உருவாகும். ஓகே சார், இப்போ இந்த எந்த இடத்துலயுமே பிஜேபி அப்படிங்கிற ஒரு பேரே நடுவுல வரல, பிஜேபி யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, நாங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிறாங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? பிஜேபி ஏதாவது ஸ்டெப் எடுக்கணுமா, இல்லாட்டி அவங்க வேடிக்கை பாக்குற வேடிக்கையாளரா இருக்கணும்னு பாக்குறீங்களா? அதாவது இப்போதைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அரசியல்ல பிஜேபிக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஏன்னா அவங்க ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து கையில் வச்சிருக்காங்க. அந்த எம்எல்ஏவோ அந்த 1 அப்படிங்கிற நம்பர் வந்து எந்த விதத்திலையும் புது ஆட்சிக்கு எதிராகவோ ஆதரவாகவோ இருக்க போறது இல்ல. இதுக்கு இடையில மத்திய அரசு பாஜக மத்திய அரசு வச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்க இப்ப வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல அங்க முதலமைச்சர் யாரு போடலாம், பதவியேற்பு எப்ப பண்ணலாம், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அவங்க கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிறது என்னோட பார்வையா இருக்கு. ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து திரும்ப நம்ம பேசுவோம். நீங்க நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகேமா, நன்றி.